இந்த சபைக்கு முத்தான வணக்கம். ஓய் ஆனா பெண் அப்பன் ஆமா பின்னால அருமையான தாய்மார்களும் என் சார்பாகவும் இந்த கோமாளி சார்பாகவும் இந்த முத்தான முதற்கன வணக்கங்களை தெரிவித்து வணக்கம் வணக்கம் வணக்கம். இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? சகாதுரை மதுரையினுடைய நாடகத்திலே இரண்டாம் பாகமாக வைத்துள்ளார். ஆமா இந்த நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தம் என்ன சொல்லுங்க. சாம்ராஜ்யம் கோனேரிடப்பட்டனம். ஆமா கோனேரிடப்பட்டனத்திலே ஆமா என்னுடைய பேர் தான் வீரபொம்மண்ணன். அப்பா உங்க பேர் வீரபொம்மண்ணன். அப்படி வீரபொம்மனாக இருந்தால் உங்களை சுமந்து பெற்று தாயும் தந்தையும் யாருங்க? அப்படியா கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன கேன கூதி மொன்ன கூதினே நல்லபடியா தான் கேட்டுட்டு அப்படி என்னடா ஒரு ஆச்சரியமா கேட்கறல. ஆமாங்க அதான் சொன்னேன். நம்ம அப்பா அம்மா யாருங்க? அப்படியா நான் குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் நடிச்சு போடும். தெய்வத்தாய் அது சிவாஜி நடிச்சு போடும். படத்து பேரெல்லாம் சொல்லி அப்ப தெய்வத்தாய் எம்ஜிஆர் நடிச்சு போடும் தான் அது. அப்படியா நான் சொல்லிக்கிறேன்மா சொல்லுங்க.
ஆளையா வச்சுக்கிட்டு புலா போட்டுக்கிட்டு ஏய் எலிதான் காயினும். ஆமா எலி புழு ஏன்டா காயினும்? சின்ன பொழுது அதெல்லாம் வித்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் ட்ரைனிங். ஆமா பையன் எந்த பையனா? பையன் வாத்தியார் பையன் தான். ஆமா வாத்தியார் பையனா? ஆமா. அப்பா எப்படி பையன் அப்படி அப்படி சில்லு ஒன்று மாதிரி. ஆமா அவரே வித்து போடுவேன். இதெல்லாம் என்ன தெரியுமா? என்னது இதெல்லாம் பயிற்சிடா. பயிற்சி ஆடு மாதிரி அவர் ஆடுவாரு ட்ரைனிங். நீ ஆட தெரியாது உனக்கு. எப்படி ஆடணும் ஆடுற பாக்கலாம். ஆடு ஆடும்போது ரோடு போடா.
குழாய் அங்க போய் உட்கார்றான். யாரு தெரியுமா? தெரியாதா? என்னடா இது அடிக்கல போறோம். போயிடுறேன். ஏன்டா இப்ப கை காலம் உடம்பு முடியாது தெரியுது. ஏன்டா அவரு ஆடுவாரு, அவரு ஆடுவாரா? ஏன்டா சாவடி ஏன்டா என்ன கோகான் ஆகுற? அப்புறம் ஆடும் பிடிக்க மாட்டீங்க. எப்படிடா பிடிக்கும்? காப்பாதான் ஏன் ஜெயிலு போன ஆசை இருக்காடா? இப்படியே பண்ணிட்டு இருந்தா படம் பாட்டு செத்து போயிட்டு ஜெயிலுக்கு போயிடா. நீ மட்டும் போற ஜமாக்காரங்க சேர்ந்து போயிடலாம்டா. எப்படி கேளுண்ணா? விடிஞ்சா சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு? சம்பளம் எனக்கு ஒரு 800 ரூபாய் கிடைக்கும். கூத்தாளிகளுக்கு மொத்தம் எவ்வளவு சம்பளம்? 30,000. 30,000 சம்பளம். ஆமா. அந்த 30,000 சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். காட்டுலயும் மேட்லயும் வெயிலையும் முள்ளி கல்லடி கஷ்டப்பட்டு வரி கொடுத்து 30,000 ரூபாய் சம்பளத்தை நான் உங்களுக்கு தரோம். 30,000 சம்பளம் நாங்க தரோம். நாங்க எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? கீழே உட்கார்ந்துருக்காங்க. கீழே கல்லுலயும் முள்ளில உட்கார்ந்துருக்காங்க. சம்பளம் தரோம். நாங்க கீழே உட்கார்ந்து கூத்து பாக்குறோம். சரி, நம்ம கிட்ட வாங்கி கேன புண்ணிகளுக்கு பெஞ்சி பெஞ்சு காவல்ட்டா நீங்க வந்தாதான் ஒரு விடுமுறை கிடைக்கும். என்னால அடிக்க முடியாது, கை ஒடுங்கி போய் போடுறது. என்னடா 30,000 சம்பளத்துல அடிச்சிருக்கியா? 30,000 சம்பளத்துல நாங்க எந்த புசாரி குடிச்சு சேம நம்ம கிட்ட வாங்கி திக்கிற கேன புண்ணுகளுக்கு பெஞ்சுக்க மாட்டேன். பெஞ்சி காவலாட்டா தெக்கை பொண்ணு அடிக்காரு, பாத்ரூம் அடிக்காரு, தெக்கை பொண்ணு அடிக்காரு. ஒன்னே ஒண்ணுதான் கொடுக்காம இருக்கிறேன். ஆமா, பொண்டாட்டிதான் கொடுக்காம இருக்கிறேன். அது எது நாங்க என்ன பண்றோம்? தாயாளி அப்படி கிடையாதுண்ணா. நாங்க எப்படி 3 பேர் உட்காந்துக்கிறோம்? எப்படி 3 பேர் கடவுள் மாதிரி சிவன் விஷ்ணு பிரம்மா மாதிரி? சிவன் விஷ்ணு பிரம்மா கிடையாது. 2-3 பேர் சனி ராகு கேது. அத பொட்டிக்காரந்து செட்டுக்கு விடும் ஜன்ம சனி. உனக்கு காத்து கருப்பு நிறைய அடிச்சிருக்குது. நான் சொல்ற மாதிரி செய்ய. என்னது? பொட்டிக்கார வாய் ஒரு முத்தம்னு வாங்கிக்கோ. நாளைக்கு பாவம் சச்சி போகிறது. அதெல்லாம் சபை மேல கட்டி ஏறதுக்காக வச்சிருக்குது. பூ கட்டியா மேல கட்டணும் ஒண்ணு கூட தாயலி. ஆமா, எல்லாம் எவ்வளவு அழகா உட்காந்து உட்காந்து இளவரசரு. நீ என்ன ஆடவே மாட்டேங்கிற? நானும் உட்காந்து ஆடுனேன். எவ்வளவு பொட்டியாரு ஒரு கூத்தாட விட மாட்டேன்.
நான் மட்டும் ஆனா பரவாயில்ல நீங்க எல்லாரும் ஆடணும். ஏன்னா நீ உட்காந்து ஆடணும் இன்னைக்கு. நீ உட்காந்து ஆடணும். உட்காந்து ஆடுறதா? எங்க அக்காலையா? எங்க அக்கால எங்க மாமா பார்த்து போனா உட்காந்து ஆடணும். உட்காந்து ஆடிட்டு நீ உட்காந்து ஆடணும் அடிக்கணும். ஆமா உட்காந்து ஆட்டி என்ன தர? உட்காந்து ஆட்டி உன் பணம் நீ வாங்கிக்க. உட்காந்து ஆட்டி ஊம்பட மாட்டேன். உன் பணம் நீ வாங்கிக்கோனா? ஆமா தம்பி சூப்பரா ஆடணும். அந்த பையன் உட்காந்து எந்திரிச்சு ஆடலாம். நான் உட்காந்தே ஆடுவேன். அப்படியா? நல்லா ஆடுவியா? அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லையே. யாரும் இந்த ஊர்ல இந்த ஸ்பெஷல் இந்த ஊர்ல நம்ம உள்ளூர்ல. ஆமா பரவாயில்ல. பாக்குறியா? வாழ்த்துக்கள். நல்லா ஆடணும். எல்லாம் பேர கை தட்டி போங்க. ஆமா நான் உட்காந்து கை தட்டி சொன்னா 3 லட்சம் 1 லட்சம் சொல்லி. அப்படியா? உட்காந்து ஆடுற மாமா உங்க ஏற்றுக்கணுமா? நான் பயிர்த்தோட மாமத்தை விடி உட்காந்து ஆடணும். உட்காந்து என்ன சொன்னாரு? உட்காந்து ஆடுனாரா? உட்காந்து ஆடுனேன். இப்படியா இளவு உட்காந்து ஆடுவாங்க? பைத்தியம் என்ன சொன்னாரு? காலையில உட்காந்து ஆடிட்டீங்கன்னா காலையில ஊம்பணும். யாரா? உட்காந்து ஆடுனா இல்லையாடா? இது உட்காந்து ஆடுறா. கை தட்டி பாக்குறாங்க. யாரும் தப்ப மாட்டாங்கடா. அப்படியே மூட்டிக்கிட்டுதான். ஏப்பா உன் ஆட்டமெல்லாம் பரவாயில்ல, எங்க நாட்டு முடியாது. குடிச்சிட்டு அம்மா பேர் வந்து நாகம்மா. நாகம்மா தந்தையாரோ நாகப்ப நாயக்கர். நாகம்மா நாகப்ப நாயக்கர். சரி நாங்கள் சரியாக 7 பேர் பிறந்தோம். 7 பேர். சின்ன பொம்மண்ண, பெரிய பொம்மண்ண, உச்சி பொம்மண்ணன், வீர பொம்மண்ணன் எல்லாரும் பிறந்தோம். 7 பேர் பிறந்தீங்க. அப்புறம் இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சுடா. அப்புறம் பேசிக்கலாம். என்னமோ ஒரு இதா வந்துருக்கீங்க. சாமி உங்க அண்ணன் உங்க பெரிய அண்ணன் சாமி. ஐயோ உங்க பெரிய ஐயோ உங்க பெரிய அண்ணன். ஐயோ உங்க பெரிய அண்ணன் சொல்லுடா. சீக்கிரமா வர சொன்னாரு. சரி வா போலாம்.
என்னாச்சு சாமி வரல கேமரா பாருங்களா பாரி பாரி தம்பி வீடியோ வேண்டும் என்றால் அவன் வீடியோ செய்ய பார்ப்போம். பண்டிகை முல்லை பாதை மலையில எடுத்து வந்து உங்களை பொண்ணாத பாதத்தை பண்ணுகிறேன் எங்களுடைய பாதத்தை கொஞ்சம் கூட மரியாதை என்ன அங்க ஏன் பொண்டாட்டா நம்ம பொண்டாட்டா பொண்டாட்டியா என்னுடைய பாதத்தை மனிததாலே எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும்.